வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா 26,085ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 26,250 பிரேக் பண்ணி மேலே போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த இடத்து பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நிஃப்டி ஓப்பன்லேருந்து அந்த ரெஸ்டன் சரி ரேஸாக பிரேக் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு, பெருசாக ஃபால் ஆகலை. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை. பேங்க் நிஃப்டினால தான் நீங்கள் நிஃப்டி பெருசாக போகலன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்த மூவ்மெண்ட்ஸ் நிஃப்டியில் கொடுக்கல. சார் பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே போனுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அந்த ஏரியா பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் வீக்கு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்ஸுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நம்ம வந்து கீழே வந்து ஃபோர்த்து ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். அது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். 53,790ங்கிறது நம்ம சொல்லியிருந்த அதே ரேஞ்சுக்கு அந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. நம்ம சொல்லியிருந்த அந்த ரேஞ்சுக்கு ஃபுல்லாக கரெக்டாக அந்த சப்போர்ட் இருந்துச்சு. சரி, ஓகே, திங்கக்கிழமை எப்படி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா வெரி புல்லிஷ் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஷ் செட்டப்பில் தான் வீக்லி கேண்டில் முடிச்சிருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி சில கோளாறுனால மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீக்லி கேண்டில் செட்டப் படி மார்க்கெட் வந்து புல்லிஷ் இண்டிகேட் தான் பண்ணுது. நம்ம டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் செட்டப் படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து பேரிஸ்க்கான செட்டப் இது இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். இது ஹையை பிரேக் பண்ண மறுபடியும் ஒரு அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டே லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இல்லை. அப்படி தான் இந்த இண்டிகேட் பண்ணுது. இது டே கேண்டில் செட்டப் படி. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 26,211, அதுக்கு அடுத்து 26,277 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுபோல் சப்போர்ட்டும் எடுத்துட்டோம்னா 26,113, 26,034, 25,923. சரி, ஓகே, இது என்னமே நடக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸ் இருக்கும். அதை எவ்வளோன்னு போடல, என்னை பொறுத்தளவுக்கு இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனால் நான் அதை போடவே இல்லை. இருந்தாலும் இதை தாண்டினா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு. அதனால் இது மேலே மட்டும் நம்ம போட்டு வைப்போம். இதை போன ரவுண்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இந்த 26,200, 26,500 வரைக்கும் இந்த ரவுண்ட் ஃபிகரில் அப்சைடு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இதையும் மீறி பிரேக் பண்ணிச்சு வெரி புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்காக இந்த கேண்டில் போட்டிருக்கோம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மார்க்கெட்டை தொட்டுட்டு ஃபால் ஆகிறது தான் வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான செட்டப் தான் அதிகம். அதே சமயத்தில் இது வரைக்கும் போட்டிருப்போம். இந்த சப்போர்ட் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்போர்ட், அது கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். அது வரைக்கும் வச்சுப்போம். இந்த சப்போர்ட்டை எடுத்து கொஞ்சம் மாற்றி போட்டுருவோம். இந்த டைப் வேண்டியில், ஏன்னா இந்த சப்போர்ட்டில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துன்னா மார்க்கெட்டை பார்த்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அந்தமாரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேரிஸாக இருக்குது. இது இன்னும் புல்லிஸில் தான் இருக்குது. அது பேங்க் நிஃப்டி செட்டப் வச்சா நம்ம இந்த செட்டப் சொல்கிறோம். ஒருவேளை இதுக்கு கீழே பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம போட்டிருக்க 3வது சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் தாண்டி ஃபால் ஆகிறதோட வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் போயிட்டு கிளியராக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டுருக்காங்க வீக்லியில். இதுபடி பார்த்தீங்கன்னா பேரி சென்டிமெண்ட் கிளியராக இண்டிகேட் பண்ணுறாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இப்போ டேயில் பார்ப்போம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு என்கல் பண்ணி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது பாருங்கள், இதோட லோ பார்த்தோம்னா அது என்னோட லோ கிட்டத்தட்ட அதான் வரும். கிட்டத்தட்ட 53,720, 700 கீழே போகும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட செட்டப், இது டே கேண்ட் செட்டப். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,966 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 54,218ங்கிறது அடுத்தது வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி போன ஹை கிடையாது, இது நேற்று போன ஹை 54,467ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கோம். அதுபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 53,711. அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 53,095. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,647 வச்சுருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நோத்தி வச்சு பார்க்கலாம்.
என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது இறங்குனுச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஃபால் தான் இருக்கும். அதுக்கான செட்டப் தான் இது இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை மார்க்கெட் அப்சைடு போணுச்சுன்னா 54,218 வரைக்கும் போயிட்டு திருப்பி ஃபால் தான் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏறினாலும் திருப்பி அங்கேருந்து ஒரு ஃபால் தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த 54,467 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இன்னும் அப்சைடு எதிர்பார்க்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து ஃபால் ஆகிறதுக்கான செட்டப் தான் ரெண்டுலேயுமே இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கிளியராக இருக்குது. நிஃப்டியில் இதை வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் நிஃப்டியும் வந்து ஒரு புல்லிஸாக முடிக்கல. அந்த கேண்டிலான புல்லிஸ் பேரி சென்டிமெண்ட் இல்லாட்டினாலும் ஆனால் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அது பேரி சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 54,000 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண வரைக்குமே மார்க்கெட் வந்து நம்ம வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சு. மார்க்கெட் எப்போ இந்த 54,000 தொட்டு பிரேக் பண்ணிச்சோ அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இறங்கு முகத்துக்கு மாறுறது இந்த 54,000க்கு பிறகு தான். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இருந்துச்சு. ஒருவேளை மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு கேப் அப் அந்த மாதிரி இருந்து இந்த இந்த நம்ம தேடி கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 54,467 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ரவுண்ட் ஃபிகரான நம்ம அந்த 55,000 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிளாராக போட்டுப்போம். இது வரைக்கும் போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இறங்கினாலும் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போயிட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பிறகு தான் பேரி சென்டிமெண்ட் சொல்லலாம். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த ரேஞ்சுக்குள்ளோடு இருக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில கூட ஒரு சைட்வேஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.